ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு an apology for poetryயோட 27th பேராகிராஃபையும் 28th பேராகிராஃபையும் டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு குட் போயட்ரி நம்ம மனசே மாற்றிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் கொடுக்குறாரு. அமாடிஸ் தி கோல், இது ஒரு ஃப்ரெஞ்ச் ரொமான்ஸ். அது ஒரு சாதாரண போயம்தான். அது என்ன கற்றுத்தருது அப்படின்னா, கர்ட்டசியையும் மரியாதையையும், லிபரலிட்டி தாராள மனப்பான்மையையும், அப்புறம் கரேஜ் தைரியத்தையும் நமக்கு சொல்லி கொடுக்குது. பட் இது ஃபிலாசபியில் இல்லைன்னு சொல்கிறாரு. பொயட்ரிக்கு நம்ம மனசை மாத்திர பவர் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்கிறாரு. ஏனியாஸ் கிரீக் ஹீரோ தன்னோட வயசான அப்பா ஆன்கைஸை முதுகில் சுமந்து சொல்கிறத பார்க்கும்போதும், தென் டர்னஸ் ரொம்ப அசிங்கமான ஒரு லைஃப்பை வாழ்கிறதுக்கு செத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பான். இதை படிக்கும் போதும் நம்மளை எமோஷன் ஆக்கி நம்ம அழுதுருவோம். ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் வேர்ஜில் எழுதின ஏனியரில் வர கேரக்டர்ஸ். அடுத்து பிளேட்டோ, பொய்த்தியஸ், இவங்க ரெண்டு பேரும் ஒரு குட் ஃபிலாசபர்ஸ். பட் அவங்களால கூட மக்களோட மனசை மாற்ற முடியல. தென் அது என்னன்னா, ஒன்று தியான வாழ்க்கை பற்றி பேசுகிறது. அப்படின்னா இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு அறிவு தேடலில் மட்டும் இருக்கிறது. அடுத்தது செயல்பாட்டு வாழ்க்கை. அப்படின்னா சமூகத்துக்கு சேவை செய்கிறது, இல்லைனா மாற்றங்களை கொண்டு வர்றது சமூகத்தில். அடுத்தது நடைமுறை வாழ்க்கையை மேம்படுத்துறது. பட் இதெல்லாம் அரீடு டிஸ்கஷன்ஸ் தான், வெறுமனே ஆர்கியூமெண்ட்ஸ் தான். உணர்வுபூர்வமாக நமக்குள்ளே எந்த மாற்றத்தையும் கொண்டு வராது. அடுத்து எபிக்யூரியன்ஸை பற்றி பேசுகிறாங்க. எபிக்யூரஸ் கிரீக் ஃபிலாசபர்ஸோட கொள்கைகளை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இவங்க லைஃபோட முக்கிய நோக்கம் என்ஜாய் பண்ணுறது தான் அப்படின்னு நினச்சாங்க. அதுவும் உடல் சார்ந்த ஹாப்பினஸ். அடுத்தது பீஸ்ஃபுல் மைண்டாக இருக்கிறது. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னு நினைப்பாங்க. அதில் ரொம்ப உறுதியாகவும் இருப்பாங்க. பட் ஆல்ரெடி சிட்னி சொன்ன மாதிரி சுகர் கோட் கொடுத்த பொயட்ரியை அவங்க ரொம்ப ரசித்து ஏற்றுக்கிட்டாங்க. பொயட்ரி நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு ப்ரூஃப் கொடுக்குறாரு. முதல்ல மெனேனியஸ் அக்ரிப்பா பொயட்ரி மூலமாக ஒரு கதை சொல்லி ரோமன் பீப்புளுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்தார். அது என்ன கதைனா, ஒரு நாள் பாடியில் இருக்க எல்லா பார்ட்ஸும் நம்ம தான் வேலை செய்கிறோம், பட் வயிறு சும்மா தான் இருக்குது அப்படின்னு கோவப்பட்டு இனிமேல் ஸ்டொமக்குக்கு ஃபுட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சாங்க. ஸோ இதனால் எல்லா பாடி பார்ட்ஸும் கொஞ்ச நாளில் வீக் ஆகிடுச்சான். இதிலேருந்து அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்கன்னா, எல்லாரும் ஒற்றுமை இருந்தால் தான் நல்லா இருக்க முடியும்னு கற்றுக்கிட்டாங்க. அடுத்த எக்ஸாம்பிள் ப்ராஃபெட் நாதான். அவரும் பொயட்ரி மூலமாக ஒரு கதையை சொல்லி கிங் டேவிடை திருத்தினார். ஆடு மாடு வச்சுருந்த ஒரு பெரிய பணக்காரன் ஏழையோட ஒரே ஒரு ஆட்டை வெட்டி அவனோட விருந்தாளிக்கு சமைச்சு போட்டான். இதை கேட்ட கிங்கு அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தான். இப்போ நாதான் அந்த பணக்காரனே டேவிட் அப்படின்னு தான் சொன்னான். ஸோ டேவிட் மன்னிப்பு கேட்டார். பாய்.